வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் தரம் 8 கணித பாடத்திற்குரிய அலகு 29 நிகழ்தகவு என்ற அலகு தொடர்பாக கேட்போம். இவ்வலகிற்குரிய தேர்ச்சி 31. எதிர்கால நிகழ்வுகளை எதிர்வு கூறுவதற்கு நிகழ்வு ஒன்றின் நேர்தகவை பகுப்பாய்வு செய்வார். இவ்வலகுக்கான தேர்ச்சி மட்டம் 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுகின்றன. முதலாவது தேர்ச்சி மட்டம் 31.1 போதுமான பெருமானங்களை அடிப்படையாக கொண்டு பரிசோதனை மூலமாக நிகழ்ச்சி ஒன்றின் நிகழ்தகவை தீர்மானிப்பார். தேர்ச்சி மட்டம் 31.2 நிகழ்ச்சி ஒன்றின் நேர்தகவை பொருத்தமான பெருமானம் ஒன்றின் மூலம் எடுத்துரைப்பதற்கு உரிய முறைகளை ஆராய்வார். ஆம், நாம் நிகழ்தகவு மூலம் கற்க இருப்பது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய சாத்தியப்பாட்டை எவ்வாறு கணிதத்துடன் தொடர்பு படுத்தி ஓர் எண் ரீதியான பெருமானங்களை கொடுக்கலாம் என்பது பற்றி சிந்திக்கப் போகின்றோம். எனவேதான் எவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை ஒன்றிற்கு ஒரு எண் பெறுமதி மூலம் விவரிக்கலாம் என்பது தொடர்பாக நாம் ஆராய இருக்கின்றோம். அவ்வாறே அந்த நிகழ்ச்சி ஒன்றின் சாத்தியப்பாட்டிற்கான எண் பெறுமதியை குறிப்பிடுவதற்கு எவ்வாறான முறைகளை நாம் பின்பற்றலாம், அதற்கான செயல்முறை என்ன என்பது தொடர்பாகவும் நாம் இங்கு ஆராய உள்ளோம். இவ்வலகை கற்பதன் மூலம் வெற்றி பின்னம் என்பது யாது எனவும், பரிசோதனை முறை நிகழ்தகவு என்பது யாது எனவும், அறிமுறை நிகழ்தகவு என்பது யாது எனவும் அறிந்து கொள்ள தேவையான ஆற்றல்களை மாணவர்களிடம் பெறுவீர்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உப அலகு 29.1 நிகழ்ச்சி. மாணவர்களே, அலகு 29.1 நிகழ்ச்சி என்றால் என்ன என்பது தொடர்பாக ஒரு விளக்கத்தை கவனிப்போம். இந்த விளக்கம் எமக்கு அவசியமானது என்னவென்றால், நாம் நிகழ்ச்சிகளுடன் தொடர்பான விடயத்தை தான் நாம் நிகழ்தகவு என்ற பாடத்தில் கற்க உள்ளோம். உங்களுக்கு தெரியும், கணிதம் என்பது மிக மிக சரியாக வரையறுக்கப்பட்ட விடயங்களை கணித செய்கைகளுடன் தொடர்பு படுத்தி முடிவுகளை வெளியிடுகின்ற ஓர் முறை. எனவே இங்கு நாம் சாதாரணமாக பின்பற்றுகின்றது போன்றது அல்ல என்ற வகையில் நாம் எவ்வாறு இங்கு கணிதத்தில் நிகழ்தகவுடன் தொடர்பு பட்ட நிகழ்ச்சிகளை கவனிக்கின்றோம் என்பதெல்லாம் சற்று தெளிவாக பார்க்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் நிகழ்ச்சி என்று சொன்னால் உங்களுக்கு பல்வேறு விடயங்கள் நினைவுக்கு வரலாம். உங்கள் பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கூற வரலாம். சூழலில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள், பூ மலருதல் என்று கூட நீங்கள் சொல்லலாம், ஒரு வித்து முளைத்தல் என்று சொல்லலாம், இன்னும் என்ன, மழை பெய்தல் என்று சொல்லலாம், ஒரு இசை நிகழ்ச்சி என்று சொல்லலாம். அவ்வாறே சமூகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி எதுவானாலும், ஒரு குடும்பத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை சொல்லலாம், அல்லது ஒரு சமூகத்தில் நடைபெறுகின்ற ஒரு இசை நிகழ்ச்சி அல்லது ஒரு நாடக நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் விளையாட்டு நிகழ்ச்சி என குறிப்பிட முடியும். சில தெளிவாக வரையறுக்கக்கூடியதாகவோ சிலது சிக்கலானதாகவோ நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் காணப்பட முடியும். நாம் இப்போது நிகழ்ச்சிகளுக்கு சில உதாரணங்களை கவனிப்போம். இங்கு நாம் எமது பாடத்துடன் தொடர்பு படுத்தக்கூடிய, அதாவது கணிதத்துடன் தொடர்பு படுத்தக்கூடிய சில உதாரண நிகழ்ச்சிகளைத்தான் நாம் குறிப்பிட விரும்புகின்றோம். உதாரணமாக, நாணயம் ஒன்றை சுண்டுதல். இது ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர்கள் உள்ளது. பெயர்கள் என்றால் என்னவென்று பார்ப்போம். அவ்வாறே தாயக்கட்டை ஒன்றை உருட்டுதல், இதனையும் ஒரு நிகழ்ச்சி என நாம் குறிப்பிடுவோம். தாயக்கட்டை என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரிந்திருக்கும். நாம் இப்பாடத்திலும் தொடர்ந்து பார்ப்போம். விளையாட்டு போட்டி ஒன்றின் முடிவுகள். விளையாட்டு போட்டி ஒன்றில் வெற்றி தோல்வி என்ற முடிவுகள் கிடைக்கலாம். அதனையும் நாம் ஒரு நிகழ்ச்சி என்றே குறிப்பிடுவோம். இவ்வாறு மேலும் பல நிகழ்ச்சிகளை நீங்கள் குறிப்பிட முடியும். உதாரணமாக, வகுப்பறைக்கு இன்று கணித ஆசிரியர் வருதல். உங்கள் வகுப்பறைக்கு இன்று அதிபர்
வருதல் என்று குறிப்பிட முடியும். அது நடைபெறலாம், நடைபெறாமல் இருக்கலாம், அல்லது சில வேளை நடைபெறுவதாக இருக்கலாம். எனவே நாம் நிகழ்ச்சிகளுக்கு உதாரணங்களை மாத்திரமே இங்கு குறிப்பிட்டுள்ளோம். இது போன்ற நீங்க வேறு நிகழ்ச்சிகளையும் குறிப்பிட முடியும். உதாரணமாக திருவுள சீட்டு என குறிப்பிடுவோம். வெவ்வேறு இலக்கங்களை எழுதி அவர் கடதாசி தாள் ஒன்றில் சுருட்டி போட்டு ஒவ்வொருவரை ஒவ்வொன்றாக எடுக்க சொல்லுதல். உதாரணமாக சீட்டு எடுத்தல். சீட்டு பிடிக்கும்போது ஒருவருக்கு எத்தனையாவது இடம் என கண்டுபிடிப்பதற்காக இவ்வாறு செய்வார்கள். அதுவும் ஒரு நிகழ்ச்சி தான். இப்பொழுது நாம் நிகழ்ச்சி ஒன்றின் பெயர்கள் என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை கவனிப்போம். சில நிகழ்ச்சிகளுக்கு பெயர்கள் அல்லது நாம் முடிவுகள் எனவும் குறிப்பிடலாம் காணப்படும். எவ்வாறென்றால் நாம் உதாரணங்கள் மூலமே பார்ப்போம். ஒரு நாணயத்தை சுண்டும் போது முடிவாக தலை அல்லது பூ கிடைக்கலாம். அது அந்த நிகழ்ச்சியின் பெயராக கிடைக்கக்கூடியது. பெயராக கிடைக்கக்கூடியது தலையாக இருக்கலாம் அல்லது பூவாக இருக்கலாம். நாம் கிடைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் என்று சொன்னால் அது தலை, பூ. அவ்வாறே தாயக்கட்டை ஒன்று அதன் 6 முகங்களிலும் 1 முதல் 2, 3, 4, 5, 6 என எழுதப்பட்டிருந்தால் கிடைக்கக்கூடிய பேரு நீங்கள் உருட்டும் போது மேலே தோன்றுகின்ற முகம் 1ஐ காட்டலாம், 2ஐ காட்டலாம், 3ஐ காட்டலாம், 4ஐ காட்டலாம், 5ஐ காட்டலாம், 6ஐ காட்டலாம். இதுதான் பேரு, கிடைக்கக்கூடிய பேரு. ஆயினும் கிடைக்கக்கூடிய பேர்கள் எல்லாம் என்று பார்த்தால் 1 முதல் 6 வரையான இலக்கங்களாக காணப்படும். விளையாட்டு போட்டி, வெற்றி, தோல்வி, சில போட்டிகள் நடுநிலைமையிலும் முடியலாம். எனவே 3 முடிவுகள் கிடைக்கலாம். ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கிடைக்கக்கூடிய பெயர்கள் யாவற்றையும் நாம் இயல்தகு பெயர்கள் என குறிப்பிடுவோம். மேலே குறிப்பிட்டோம் அல்லவா, தலை, பூ யாவும் இயல்தகு பெயர்கள். அவ்வாறே 1 முதல் 6 வரையான தாயக்கட்டையில் கிடைக்கக்கூடிய பெயர்கள். அவற்றை நாம் தொடை வடிவில் பொதுவாக எழுதி காட்டுவோம். உதாரணமாக நாணயம் என்றால் தலை, பூ. இன்றைய காலநிலை கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி மழையாக இருக்கலாம் அல்லது வெயிலாக இருக்கலாம். 4 முகங்களை கொண்ட ஒரு தாயக்கட்டை என கொள்வோம். அதில் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்டிருந்தால் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் 1, 2, 3, 4. இதுதான் என்று இல்லை. உதாரணமாக உங்களது ஒரு விளையாட்டு போட்டியில் 4 ட்ரெக்குகள் உள்ளன என எடுத்துக்கொள்வோம். எனவே அந்த ட்ரெக் அம்பையர் என சொல்லப்படுபவர் ஓட்ட வீரர்களை அந்த உரிய ட்ரெக்குகளுக்கு அனுப்புவதற்காக இந்த 4 இலக்கங்களை எழுதி மறைத்து வைத்திருப்பார். நீங்கள் ஓட்ட வீரராக இருந்தால் ஒரு ஓட்ட வீரர் போய் எடுக்கின்றார். அவர் 1 கிடைத்தால் அவர் முதலாவது ட்ரெக், 2 கிடைத்தால் 2வது ட்ரெக், 3 கிடைத்தால் 3வது ட்ரெக், 4 கிடைத்தால் 4வது ட்ரெக்கில் ஓட வேண்டும். இவ்வாறு இலக்கங்களை அல்லது நிகழ்தகவுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளை நாம் பெயர்களாக காட்டவும் முடியும். அவ்வாறே சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்களே. இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இந்த காட்டியை சுழற்றி விட்டு எங்கு வந்து நிற்கின்றதோ அதுதான் நிகழ்ச்சி என கூறப்போகின்றோம். கிடைத்த பேரு என கூறப்போகின்றோம். எனவே சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் ஆகிய நிகழ்ச்சிகள் இங்கு கிடைக்கலாம். அதனை எழுதி காட்டும் போது அதில் கிடைக்கக்கூடிய பெயர்களை நாம் இவ்வாறு தான் எழுதி காட்டுவோம். சிவப்பு, வெள்ளை, மஞ்சள். இவ்வாறு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பெயர்கள் காணப்படலாம். அந்த பெயர்களை நாம் இவ்வாறு தொடை வடிவில் எழுதி காட்டுவோம். தலை என்பது ஒரு பேரு. ஆனால் தலை, பூ ஆகியவற்றை எல்லாவற்றையும் இணைத்தால் கிடைக்கக்கூடிய இயல்தகு பெயர்கள் என கூறுவோம். மழை கிடைக்கலாம், வெயில் கிடைக்கலாம். கிடைக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் தான் இயல்தகு பெயர்கள் என கூறுகின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சிகளின் வகைகள். நிகழ்ச்சிகளை நாம் வசதிக்கேற்ப வகைப்படுத்தவும் முடியும். நாம் முன்னரே குறிப்பிட்டோம், சில எளிய நிகழ்ச்சிகளாக இருக்கும், சில கூட்டு நிகழ்ச்சிகளாக இருக்கும். 2, 3 நிகழ்ச்சிகள் இணைந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அவை தொடர்பாக இங்கு பார்க்கவில்லை என்பதை குறிப்பிட வந்தேன்.
அவை தவிர மேலும் அடிப்படையான 3 வகையான நிகழ்ச்சிகள் பற்றி தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களது வகுப்பறைக்கு நாளை அப்துல் கலாம் வருதல் என்று சிந்தித்து பாருங்கள். இது ஒரு நிகழ்ச்சி என்று தான் எடுக்கின்றோம். ஆனால் அது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா? அவ்வாறே ஒரு நாணயம் ஒன்றை சுண்டும் போது தலை விழுதல் என்ற நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோமே. அது சில வேளை விழலாம், சில வேளை விழாமலும் போகலாம். அது சில வேளை நடக்கும் நிகழ்ச்சி என்று குறிப்பிடலாமா? ஆம். மேலும் சிந்தித்து பாருங்கள். சில நிச்சயமாக நடக்கக்கூடிய வேறு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சாத்தியமின்றி அது நிச்சயமாக நடைபெறக்கூடியதாக இருக்கலாம். உதாரணமாக, மேலே எறியப்பட்ட கல்லொன்று கீழே விழுதல் என்பதை நினைத்து பார்த்தால், கட்டாயம் அது எமது பூமி நிலைப்பாட்டின்படி கீழே விழுந்துதான் ஆக வேண்டும். எனவே விழுமா விழாதா, சில வேளை நடக்குமா நடக்காதா என்றவாறெல்லாம் அதனை பற்றி குறிப்பிட முடியாது. எனவேதான் நாம் இந்த வகையில் 3 வகையான நிகழ்ச்சிகளை காண்கின்றோம். ஆகவே நிகழ்ச்சிகளை 3 வகையாக நாம் வகைப்படுத்தலாம். நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சி, நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சி, சில வேளை நடைபெறும் நிகழ்ச்சி. சஞ்சலா, கூறுங்கள். நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சி எனும்போது எவற்றை கூறலாம்? நிச்சயமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஏற்கனவே நாம் கவனித்த சம்பவங்களின்படி சூரியன் கிழக்கில் உதித்தல் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சியாக கருதலாம். அதே போன்று நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சி, ஒருபோதும் நடைபெறாத நிகழ்ச்சி. உதாரணம், சூரியன் மேற்கில் உதித்தல், மேலே எறிந்த ஒரு பொருள் மீண்டும் மேல் நோக்கியே செல்லுதல். எப்பொழுதும் புவியீர்ப்பு விசை காரணமாக அப்பொருள் கீழ் நோக்கித்தான் விழ வேண்டும். ஆனால் ஒருபோதும் மேல் நோக்கி செல்லாது. ஆகவே அதை நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சியாக நாங்கள் கூறலாம். அதே போன்று சில வேளை நடைபெறும் நிகழ்ச்சி எனும் போது அந்த கூடைப்பந்து விளையாட்டில் பந்து விழுதல் விழாமல் இருப்பதற்கான அந்த சம்பவம். அதே போன்று மழை பெய்யுதல். பொதுவாகவே வானிலை ஆராய்ச்சியை பொறுத்தவரையில் சில வேளை நடைபெறுவதாகத்தான் நாங்கள் அதை ஊகிக்கலாம், இல்லையா? மழை வரும் அல்லது வராமலும் விடலாம். ஆகவே அவை சில வேளை நடைபெறும் நிகழ்ச்சிகளாக காணப்படும். நாம் இப்போது நிகழ்ச்சி ஒன்று நடப்பதற்கான சாத்தியக்கூறை எவ்வாறு எண் பெறுமதியால் சுட்டிக்காட்டலாம் என்பது பற்றி சிந்திப்போம். ஒரு சின்ன சம்பவத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நண்பர்கள் சிலர் உள்ளனர். நீங்கள் மாலையில் சென்றதும் வீடு சென்றதும் மைதானத்திற்கு சென்று விளையாடுவது வழக்கம் என்று கொள்ளுங்கள். நீங்கள் பாடசாலை முடிவடைந்தவுடன் உங்கள் நண்பரிடம் இன்று மாலை மைதானத்திற்கு வரும்படி நீங்கள் கேட்கின்றீர்கள். சில நண்பர்கள் கூறியபடி வருவது உண்டு. சிலர் அவ்வப்போது கூறியபடி வராமல் விடுவதும் உண்டு. சிலர் வருவேன் என்று கூறிவிட்டு வராமலே இருப்பதும் உண்டு. இவற்றையெல்லாம் ஒருவர் வருவதற்கான நிகழ்தகவை எண் பெறுமதியால் காட்ட சொன்னால் நாம் எவ்வாறு காட்டலாம்? ஒருவர் வருவேன் என்று சொல்லி வராமலே இருப்பவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பெறுமதி என்னவாக இருக்கும்? 0 தான். அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கே சாத்தியமில்லை என்றால் அதற்கு நாம் 0 தான் கொடுப்போம். ஆனாலும் நண்பர் எப்போதாவது வந்து விடலாம் என்றால் நாம் 0 அல்ல, 0-ஐ விட கூட கொடுக்க வேண்டி வரும். ஒரு நண்பர் நிச்சயமாக சொன்னால் வருவார், அவரும் என்றாவது ஒரு நாள் தவற விடலாம். ஆனால் அவ்வாறு நிச்சயமாக 100க்கு 100% நடக்கின்ற ஒரு நிகழ்வு இருந்தால் அதற்கு நாம் 1 என்று கொடுக்கலாம். அல்லது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தால் நாம் 0க்கும் 1க்கும் இடைப்பட்ட எண் பெறுமதியைத்தான் கொடுக்க வேண்டி இருக்கும். கவனிப்போம் நாம் மேலும். இதோ இங்கு ஓர் சக்கரம், அதில் 2 நிறங்கள் உள்ளன. இந்த காட்டியை நாம் சுழற்றி விட்டு அதுவாக வந்து நிற்கின்ற ஒரு நிலையை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வெள்ளை கிடைக்கலாம், மஞ்சளும் கிடைக்கலாம். வெள்ளை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு என்பது பற்றி உங்களிடம் கேட்டால் என்ன சொல்வீர்கள்?
ஒன்று சொல்ல முடியாது. மஞ்சளும் கிடைத்து விடலாம். எனவே வெள்ளை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒன்றிலும் சற்று குறைவுதான். மஞ்சள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வெள்ளை கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் குறைவு. ஆனால் அதற்கும் ஒரு பெறுமதி உள்ளது. எனவே கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பிற்கேற்ப நாம் ஒரு எண் பெறுமதியை எங்களால் குறிப்பிட முடியும். இதேவேளை நான் மேலும் ஒன்றை கேட்கலாம். இதில் சிவப்பு நிறம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு என்ன? 0 என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிவப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இனி நாம் தற்பொழுது கவனித்த 3 நிகழ்ச்சிகளுக்கும் உரிய எண் பெருமானங்களை வழங்குவது தொடர்பாக கவனிப்போம். 0 தொடக்கம் 1 அளவிடை. சூரியன் மேற்கில் உதிப்பது நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சி. எனவே இதன் இயல்தகவு 0. ஏனெனில் அது ஒருபோதும் நடைபெறாது. ஆகவே அதுக்காக நாம் பயன்படுத்துகின்ற எண் பெருமானம் 0. அடுத்ததாக நிச்சயமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எனும் பொழுது சூரியன் கிழக்கில் உதிப்பது அது உறுதியாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே அதுக்கு நாங்கள் கொடுக்கின்ற இயல்தகவு பெருமானம் 1. ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு அல்லது நிகழாமல் இருப்பதற்கான இயல்தகவுகள் சமனாக உள்ள போது இயல்தகவு அரை. அதாவது ஒரு நாணயத்தை நாம் சுண்டுகின்ற பொழுது தலை கிடைக்கலாம் அல்லது பூ கிடைக்கலாம். அவ்வாறு தலை பூ கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சமனாக இருக்கின்ற பொழுது நாம் அங்கு பயன்படுத்துகின்ற எண் பெருமானம் அரை. அதே போன்று 0க்கும் அரைக்கும் இடைப்பட்ட பெருமானத்தை நாம் வழங்குகின்றோம். அவ்வாறான நிகழ்வு நிகழ்வதற்கான இயல்தகவு குறைவாக உள்ள போது, 0க்கு கிட்ட இருக்கும் போது, அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்ற பொழுது நாம் பயன்படுத்துகின்றது 0 தொடக்கம் அரைக்கு இடைப்பட்ட பெருமானம். இங்கு நாம் குறிப்பிடலாம். அப்பொழுது ஒரு பையில் 5 சிவப்பு மாபிள்களும் ஒரு வெள்ளை மாபிளும் இருக்கும்போது அங்கு வெள்ளை மாபிளை எடுப்பதற்கான இயல்தகவு அதிகமா என கேட்டால் அது சாத்தியப்படாது இல்லையா? ஆகவே வெள்ளை மாபிளை எடுப்பதற்கான நிகழ்தகவு அங்கு குறைவாக உள்ளது. ஆகவே அதற்கான இயல்தகவு பெருமானமாக நாங்கள் குறிப்பிடக்கூடியது 0க்கும் 2ல் 1க்கும் இடைப்பட்ட பெருமானமாக அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று நிகழ்வதற்கான இயல்தகவு அதிகமாக உள்ள போது, அதாவது ஒன்றுக்கு அருகில் இருக்கின்ற பொழுது நாம் அதற்காக குறிப்பிடுகின்ற பெருமானம் அரைக்கும் 1க்கும் இடைப்பட்ட பெருமானமாக காட்டப்படும். அதாவது கவிதா கூறியது போன்று அங்கு நாம் 5 சிவப்பு மாபிள்களையும் ஒரு வெள்ளை மாபிளையும் இருக்கும் பொழுது அங்கே மொத்தமாக இருக்கின்றது 6 மாபிள்கள். அதே சிவப்பு மாபிள்களை எடுப்பதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது. ஆகவே அதற்குரிய இயல்தகவு அரைக்கும் 1க்கும் இடையில் காணப்படும். ஆகவே நாங்கள் குறிப்பிட்ட அந்த 3 நிகழ்வுகளுக்குமே எண் ரீதியான ஒரு பெறுமதியை 0 தொடக்கம் 1 வரையிலான அளவிடையில் வழங்க முடியும் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்திருப்பீர்கள். மாணவர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, இங்கு நிகழ்தகவு என்ற வார்த்தையும் இயல்தகவு என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றது. அதன் இரண்டினதுமே கருத்து ஒன்றுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மாணவர்கள், இப்பகுதியில் நீங்கள் கற்றவற்றை அடிப்படையாக கொண்டு தொடர்ந்து பாடப்புத்தகத்தில் உள்ள 29.1 பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.